أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. மல்ஃபுசாத் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பாகம் 2, பக்கம் 208. 22 ஜனவரி 1901 அன்று நடந்த விஷயமாகும். ஜமாத்தினுடைய பெயர் அஹ்மதி என்கின்ற இந்த காரணம் என்ன? இந்த பெயர் வைப்பதற்கான காரணம் என்ன? இந்த ஜமாத்தினுடைய பெயர் அஹ்மதி என்று வைத்தது தொடர்பாக யாரோ ஒருவர் ஆட்சேபனை எழுப்பியுள்ளார் என்று கேள்விப்பட்டிருந்தேன். இந்த புதிய பெயர் ஏன்? இது தொடர்பாக சிறிது பேசலாம் கூறுகின்றார்கள் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மக்கள் தங்களுடைய பெயர்களை ஹனஃபி, ஷாஃபி என்றெல்லாம் வைத்துக் கொள்கின்றார்கள். இவை அனைத்துமே பிதத்தாகும். ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பெயர்கள் தான் உள்ளன. ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மாபெரும் பெயர் முஹம்மது ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு என்றால், அல்லாஹ் தஆலா இதை அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய பெயரான அல்லாஹுவை போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் ஒரு இஸ்மே ஆஸமாக இருக்கின்றது, மிகப்பெரிய பெயராக இருக்கின்றது. அல்லாஹுடைய பெயர் மற்ற அனைத்து பண்புகளை போன்று, உதாரணத்திற்கு ஹை, கய்யூம், ரஹ்மான், ரஹீம் போன்றவை அவனுடைய பண்பு பெயர்களாக இருக்கின்றன. அதே போன்று ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். அது தொடர்பாக ذிக்ர் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்திருக்கின்றார்கள். அதாவது மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மது என்று வந்துள்ளது. மின் பாதி என்கின்ற சொல் வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் எனக்கு பிறகு என்று அர்த்தம். இது வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், அந்த நபி எனக்கு பிறகு எந்த விதமான துண்டிப்பும் இல்லாமல் வருவார். அதாவது எனக்கும் அவருக்கும் இடையில் எந்த நபியும் இருக்க மாட்டார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு சொல்லவில்லை. மாறாக அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி வல்லதீன மாஹு அஷித்தாவு, அதில் ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவின் வாழ்க்கையை அது வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அப்பொழுது பெரும்பாலான மூமின்களுடன் இணைந்தவாறு அவர்கள் காஃபிர்களுடன் போர் செய்தார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் முஹம்மது என்று கூறியுள்ளார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாமும் ஒரு கம்பீரமான வெளிப்பாடின் மூலமாக வந்தவராவார்கள். மேலும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னாருடைய பெயரை அஹ்மது என்று கூறியிருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் மென்மையான முறையில், அழகான முறையில் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி வந்தார்கள். இப்பொழுது நம்முடைய இந்த தொடர் ஜமாலி தொடர் அழகான மென்மையான நிலையில் வெளிப்படக்கூடிய தொடராகும். இதன் காரணத்தினால்தான் இந்த அமைப்பினுடைய பெயர் அஹ்மதி என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் இன்னக ஹமீதும்